அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விலாகில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் அன்றைக்கி பொங்கல்லாம் விட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு ராமேஸ்வரம் தான் போனோம். ராமேஸ்வரம் போகிற பாதை தனுஷ்குடி, அப்படியே எல்லா இடம் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ராமேஸ்வரம் தான் போயிட்டுருக்கோம் பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் ராமேஸ்வரம் வந்தாலே நம்மளோட பழைய நினைவுகள்லாம் வரும், நம்ம வாழ்ந்த ஊர். அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்றது நிறைய பேருக்கு பிடிக்கிறதே கிடையாது. அப்போ நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்காங்க, ஆனால் அவங்களோட ஒரு படி குறையதாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருந்து நிறைய என்னென்ன பொருள்லாம் வேணுமோ வாங்கிக்கிறாங்க. ஆனால் அவங்கள்ட்ட நமக்கு ஒரு பொருள் கூட கிடைக்கவே மாட்டேங்கி. நம்மளை ஆசைப்படுவோம்ல, நீ ஒன்று கொடுத்தா நான் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு. இல்லை நாம் 2 கொடுத்தா கூட அவங்க 1 கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னும் எதுவும் கிடையாது. அதுக்கப்புறமாட்டிக்கு நம்மளை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கிறது. மட்டம் தட்ட தான் வாழ்க்கையில் முன்னேறி வருவோம். நம்மளை பார்க்குற நேரம்லாம் ஏதாவது ஒரு குறை தான் சொல்கிறது. என்ன குறை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொல்கிறதே வேலையாகிடுச்சு நிறைய பேருக்கு. இதனாலே யார்ட்டையும் பழகிறது பேசுகிறதே பிடிக்கவே மாட்டேங்குது. இப்படி தனியாகவே ஒதுங்கி இருந்து வாழ்ந்து வந்துடணும். நிறைய பேர் நான் ஒரு ஆள் என்கிட்டலாம் போட்டி போடுறாங்க. பொதுவாக வீடியோ போடுறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வீடியோலாம் போடுங்க, போட்டு தான் பாருங்களேன், எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இதுக்கு முகத்தை காட்டணும், முகத்தை நிறைய பேர் காட்ட மாட்டாங்க, பேசுகிறத கேலி பண்ணுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி தான் நான் வீடியோ போடுறேன். நிறைய பேர் என்னை நிறைய விஷயத்தில் பிடிக்க மாட்டேங்கி. பிடிக்கலைன்னா ஒதுங்கி இருங்க, நானும் ஒதுங்கிக்கிறேன். அதனால் ஒருத்தவங்கள மட்டம் தட்டுறது, குறை சொல்கிறது, என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் விட்டுருங்க. இதெல்லாம் நல்லாவே இல்லை. வாழ்க்கையில் ஒருத்தவங்கள வாழ்த்தி சொல்லுங்கள், நம்ம நல்லா இருப்போம். அவங்கள கடவுள் தன்னால் நல்லா வைப்பாங்க. இது நான் நல்லா இருக்கேன்றதுக்காக சொல்லலை, நீங்கள் நல்லா இருக்கணும். ஒருத்தவங்கள எப்போ பார்த்தாலும் கொட்டிக்கிட்டே இருந்தோன்னா எவ்வளோ நாள் தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஒரு அளவுக்கு தான் கேட்க முடியும். அதனால் யாரும் மனசையும் யாரும் காயப்படுத்தாதீங்க. ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் வெறுத்துருவாங்க. எங்கள் ஊர் பாருங்கள், பார்க்கவே அழகாக இருக்குது பார்த்துக்குங்க. கடல் அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கடலை பார்க்கும்போதே சந்தோஷமாக வரோம், சந்தோஷமாக போகணும். ஆனால் எல்லாருமே மனசை காயப்படுத்துகிறதே ஒரு வேலையாகவே வச்சுக்கிட்டாங்க. நம்மளை ஒரு ஆளாக பொருட்டாகவே நினைக்க மாட்டாங்க. நம்ம மேலே ஏதோ ஒரு குறை இருக்கிற மாதிரியா, இவளை என்ன சொல்லலாம், என்ன சீண்டலாம், இதெல்லாம் விட்டுடுங்க முதல்ல தயவுசெய்து. எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். எல்லோரும் சேர்ந்து ஒத்துமையாக இருக்கணும். ஆனால் யாருமே நினைக்க மாட்டேங்காங்க. அவங்க அப்படியே என்ன இது பண்ணலாம் அப்படின்னு நினைக்காங்க, இவளை உட்கார வைக்கலாம் அப்படின்ட்டு. சரிங்க, ஓகே, பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. என்னால் முடிஞ்ச கருத்து சொல்லியிருக்கேன்.